புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 38 தொடக்கம் 48 வரை. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பேரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பேரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்குட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 26வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இந்த இறை வார்த்தைகள் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு தரப்படுகின்றது. குறிப்பாக இன்றைக்கு முதலாவது வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு 2வது வாசகம் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. இன்றைய உலகிலே சுயநலம், ஆணவம், தற்பெருமை கொண்டவர்கள் நல்ல காரியங்களை தாங்களும் செய்வது இல்லை, மற்றவர்களையும் செய்ய விடுவதும் இல்லை. ஆர்வமாக செயல்பட விரும்புகின்றவர்கள் இவர்கள் தடைக்கற்களாகவே செயற்பட்டு விடுகின்றார்கள். இந்த நிலை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்து வந்திருக்கிறது. இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கிற போது இந்த எண்ணிக்கை நூலிலே நாங்கள் பார்க்க முடியும். பழைய உடன்படிக்கையிலே மோசேக்கு உதவியாக 70 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களும் மோசேயிடமிருந்து கடவுளினுடைய ஆவியிலே பங்கு பெற்று அவர்கள் இறைவாக்கு உரைக்கின்றார்கள். ஆனால் இக்குழுவை சாராத இருவர் இறைவாக்கு உரைத்த போது யோசுவா அவர்களை தடை செய்யும்படி மோசேயிடத்திலே கேட்கின்றார். மோசே தடை செய்யாமல் எல்லாரும் கடவுளின் ஆவியை பெற்று இறைவாக்கு உரைத்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லுவார். தமக்கிருந்த வல்லமை மற்றவர்களிடம் இருப்பதைக் கண்டு மோசே பொறாமைப்படவில்லை, மாறாக அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ எங்கே மற்றவர்கள் இறைவாக்கு உரைத்து மக்களிடம் நன்மதிப்பு பெற்று விடுவார்களோ என்று ஆதங்கத்திலே அவர்கள் புலம்புவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாற்கு நற்செய்தி மிகவும் சிறப்பான பகுதிகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவினுடைய பேரால் பேயோட்டி நம்மை மிஞ்சி விடுவார்களோ என்ற பயத்திலே சீடர்கள் இயேசுவிடம் முறையிடுகின்றார்கள். இறை பணியை எல்லாரும் செய்யட்டுமே, யார் செய்தாலும் அது இறைப்பணி தானே என்கின்ற மனநிலை இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். நமக்கு எதிராக இராதவர் நம்முடைய சார்பாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையினூடாக சிறப்பான விதத்திலே இந்த சீடர்களுக்கு ஒரு அழகான பாடத்தை ஆண்டவர் கற்பிக்கின்றார். பெருமை, புகழ், ஆணவம் இவையெல்லாம் எங்களுடைய கண்களை மறைக்க தொடங்குகின்றன. நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணம் தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த நாடு பெரிய நாடு, எந்த மனிதன் பெரிய மனிதன், எந்த மனிதன் எந்த நாட்டிலே பெரியவனாக இருக்கிறான், பணம் படைத்தவனாக இருக்கிறான், ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் செயல்படுகின்றார்கள். இவற்றைத்தான் நாங்கள் இன்று இந்த மனித வாழ்க்கையிலே பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்புமிக்க சோதனைகளுடைய உலகமே ஆட்டி படைக்கப்பட்டு கொண்டு இருப்பது சுயநலத்தினாலும்
ஆணவத்தினாலும் தற்பெருமையினாலும் என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்படிப்பட்ட விடயங்களுக்கு தான் இயேசு இன்றைக்கு ஒரு மறுமொழியை சொல்லுகிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது மேல் என்று சொல்லுவார். செய்ய வேண்டிய விடயங்களை சரியாக செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோசனம்? நன்மை செய்யக்கூடிய மனிதர்கள் நாங்கள் நன்மை செய்யாமல் ஏன் தீமையை செய்து கொண்டிருக்கிறோம்? சரியானதை செய்ய முடிகின்ற மனிதர்கள் நாங்கள் ஏன் பிழையானதை செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆணவமும் தற்பெருமையும் அல்லது பெருமையும் புகழும் எங்களுடைய கண்களை மறைக்க தொடங்க நாங்கள் மனித நேயத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல தடவைகளே. இதைத்தான் ஆண்டவர் இன்று எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இயேசுவினுடைய போதனைக்கும் செயல்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் இறையரசனுடைய விழுமியங்களுக்கும் எதிராக செயல்படுகின்றவர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும் அன்பானவர்களை. மாறாக உண்மைக்கும் உரிமைக்கும் மனித மாண்புகளுக்கும் உழைக்கின்றவர்கள் இறைவனின் சார்பாகவே செயல்படுகிறார்கள். காயின் ஆபேல் மீது கொண்ட அகங்காரம் அவனை நரகத்திலே தள்ளி இருக்கிறது. மிக பயங்கரமான ஒரு பாவத்தை அவன் செய்கிறான். இந்த பரிசுத்த வேதாமத்திலே முதல் கொலை அங்கே ஏற்படுகின்றது. தன்னுடைய சொந்த சகோதரனை காயின் கொலை செய்கிறான் அன்பானவர்களே. யோசேப்புக்கு எதிராக சுயநலம் கொண்டதால் அவருடைய சகோதரர்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டார்கள். இது நாங்கள் பரிசுத்த வேதாமத்திலே பார்க்கின்றோம். சொந்த சகோதரத்துக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி அவர்கள் எல்லாரையுமே வறுமைக்கு தள்ளி இருக்கிறது. தாவீது அரசனுடைய மோக பாவம் அவனை பாவத்திலே தள்ளியது. இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த வேதாமத்தில் எத்தனையோ விடயங்களை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாமம் சித்தரித்து சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயமுமே பாவ அடிமத்தனத்திலிருந்து சிக்கி தவித்தவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தாவீதை பொறுத்த மட்டிலே தாவீது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகிறான் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். கடவுளுடைய அருள் எனக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியுமா? கடவுளினுடைய ஆவியானவர் எனக்கு மட்டும்தான் என்று எவராவது உரிமை பாராட்ட நாங்கள் முடியுமா? பழைய ஏற்பாட்டிலே ஜோஷுவாவினுடைய செயலும் புதிய ஏற்பாட்டிலே ஜோவானினுடைய செயலும் ஒரே நோக்கம் கொண்டதுதான். அதனால் தான் இயேசு இதனை கண்டிக்கின்றார். எல்லாரும் ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாரும் இறைவாக்கை கொடுக்க முடியும், எல்லாரும் கிறிஸ்தவ விழுமியங்களின்படி நடக்க முடியும். அதை யார் நாங்கள் செய்கிறோம்? அந்த உதாரணமான வாழ்க்கையை நாங்கள் செய்கிற போது மற்றவர்களும் எங்களை பார்த்து இயேசுவினுடைய நற்செய்தியை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாங்கள் வாய்ப்பாக இருந்து விடக்கூடாதா? எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இன்று நான் தடைக்கல்லாக இருக்கிறேனா? நான் படிக்கல்லாக இருக்கிறேனா? உலகின் ஒளியாக, சாரமுள்ள உப்பாக, உதவும் கரங்களாக, பகிரும் மனங்களாக இல்லாமல் அர்த்தமற்ற போதனைகளினாலும் உள்ளத்தை தொடாத ஆன்மீக வாழ்வு வாழ்பவர்கள் அனைவரும் தடைக்கற்களாக மட்டும் அல்ல, இறைவனுக்கு எதிரானவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பலர் சுயநலத்தாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களையே புறக்கணிக்கும் போது அவர்கள் சமுதாயத்தினுடைய தடை கற்களாக இருக்கிறார்கள். ஊதாரித்தனமாக செலவு செய்யும் கணவன், பொறுப்பற்ற மனைவி, இவர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு தடை கற்களாக இருக்கிறார்கள். இறை சாயலிலே படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தடை கற்களாக இருக்கிறோமா? படிக்கற்களாக இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். எனக்குள்ளே நான் சென்று பல விடயங்களை சிந்திக்க வேண்டும். நம்மிடம் உள்ள நான், என்னால் மட்டும் முடியும் என்கின்ற அகந்தையை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும். நம்மோடு இணைந்து செயல்பட விரும்புகின்றவர்களை அரவணைத்து கொண்டு வாழுகின்ற தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவது, மூன்றாவது, இறைப்பணியை இவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும், மற்றவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஆதிக்க மனநிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நான்காவது, இறைப்பணி புரிய நம்மால் இயலாவிடினும் செய்ய விரும்புபவர்களுக்கு தடையாக நாங்கள் இருக்கவே கூடாது. அன்பானவர்களே, நம்மையே நாங்கள் சுய ஆய்வை மேற்கொண்டு பார்ப்போம். மேற்சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் அன்பானவர்களே நாங்கள் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் செய்யாமல் பணிவோடும் தாழ்ச்சியோடும் நாங்கள் செய்கின்ற போது நிறை வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை இன்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே அன்புமிக்க சகோதரர்கள், இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். நான் என்னால் மட்டும் முடியும் என்கின்ற ஆணவம் எனக்கு தலைக்கேறுகின்ற போது, நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன் என்கின்ற எண்ணம்
எனக்குள்ளே சிறப்பாக அது அமைந்து கொள்ளுகிறது. ஆனால் அதிலிருந்து விடுபட்டு நான் மற்றவர்களுக்காக வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆணவத்தை, என்னுடைய தற்பெருமையை, என்னுடைய பெருமையை, என்னுடைய புகழை, எனக்கு இருக்கிற பணம், சொத்துக்கள் என்கின்ற எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு இயேசுவுக்கு நான் பணியாற்ற முடியும், பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோமா? நான் வாழுகின்ற போது அது மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக அமைந்து கொள்ளும். அன்பானவர்களே, எனவே இன்றைய சிறப்பான நாளிலே நாங்களும் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். இவ்வளவு ஆணவம், இவ்வளவு தற்பெருமையோடு என்னுடைய வாழ்க்கையை நான் சீரழித்திருக்கிறேன். இப்போது நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வாழுவேன். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.